शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. श्री गुरुभ्यो नमः. प्रबोध सुधाकरम 202வது ஸ்லோகம். இங்க என்ன பிரகரணம் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா, பகவான் நமக்கு எதிர்த்தா போல தேவகிக்கு சுத்தனாக இருக்கார், இல்லை யசோதா சுத்தனாக இருக்கார். அப்படி இருக்கும்போது இவரை போய் சாட்சாத் பரமாத்மான்னு எப்படி ஒத்துக்கிறது அப்படின்னு சொல்லி சில பேருக்கு சந்தேகம் வரும். அப்படி இருக்கும்போது அந்த சந்தேகத்தை போக்குறதுக்காக ஆச்சாரியால் சில விஷயங்களை இங்க சொல்றாரு. அவர் சாதாரண மனுஷர் செய்ய முடியாத பல காரியங்களை செஞ்சதுனாலே இவரை வெறும் மனுஷராக பார்க்க முடியாது. இதுதான் இங்க உள்ள யுக்தி. அப்படி பார்க்கறச்ச அவர் பண்ணின பல காரியங்கள் சொல்றச்ச ஒரே சமயத்துல 2 பக்தர்களுடைய கிரகத்துல போய் அவர் ஆதித்யத்தை ஸ்வீகாரம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றார். இது முடியுமா சாதாரணமா ஒருத்தனாலே? அதனாலே அதை ஒண்ணு காமிச்சார். கோபிகைகளுக்கு ஒவ்வொரு கோபிகைக்கும் ஒவ்வொரு கிருஷ்ணராக அவர் விளையாடினார் அப்படின்னு வந்தது. இதுவும் சாதாரண மனுஷனால செய்யக்கூடிய விஷயம் இல்லை. ஆக இந்த மாதிரியான அமானுஷமான காரியங்கள் செய்யறத வச்சுண்டு சாதாரண ஜனங்கள் கண்டுபிடிச்சுக்க முடியும். இது சாமானியப்பட்ட மனுஷன் இல்லை. ஈஸ்வரனுக்குத்தான் அனந்த சக்தி, அச்சிந்திய சக்தி அப்படின்னு சொல்றது. அவருக்கு எவ்வளவு சக்திங்கிறத யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சக்தி. அதனால அவர் எதை வேணாலும் பண்ண முடியும். அப்ப இந்த விதத்துல அமானுஷமான காரியங்களை இவர் பண்றாருன்னு சொன்னார். அப்ப இவர் அந்த பரமேஸ்வரனாகத்தான் இருந்தாகணும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறார். இன்னைக்கு வேற ஒரு விஷயம் சொல்ல போறார். 202வது ஸ்லோகத்துல அதவா கிருஷ்ணாகாராம் ஸ்வச்சமூம் துரியோதனஹ அபஷ்யத் தஸ்மாத் வியாபகஹ ஆத்மா பகவான் ஹரிஹி ஈஸ்வரः கிருஷ்ணஹ. துரியோதனன் தன்னுடைய சைன்யத்தை கிருஷ்ண ரூபத்துல பார்த்திருக்கான. மகாபாரதத்துல கதையில பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச கதை, பிரசித்தமான கதை, கிருஷ்ணர் தன்னுடைய சைன்யத்தை பூரா துரியோதனனுக்கு கொடுத்துட்டார் யுத்தத்துல. இவர் தனியா அர்ஜுனன் பட்சத்துல இருக்கார். இவருடைய சைன்யங்கள்லாம் துரியோதனனுடைய கட்சியில அவனுடைய பட்சத்துல யுத்தம் பண்றதுக்கு கொடுத்து விட்டார். அப்படிதான் அவர் சொல்லியிருக்கார். அது நமக்கு தெரியும். ஆனா இந்த ஒரு விஷயமும் இருக்கலாம்னு தெரிகிறது. பகவத்பாதால் எழுதியிருக்கார், கிருஷ்ணாகாராம் ஸ்வச்சமூம் அபஷ்யத். அவனுக்கு தன்னுடைய சைன்யத்துல யாரை பார்த்தாலும் எல்லாரையும் கிருஷ்ணனாக பார்க்கிறான், கிருஷ்ணராக தெரிகிறார். ஒவ்வொரு சைனிகனும் துரியோதனன் கண்ணுக்கு கிருஷ்ணனாக தெரிகிறார் அப்படிங்கிறத இங்க ஒரு இதை சொல்லியிருக்காரு. இதுல என்ன தெரிகிறது? இது சாமானிய மனுஷனால பண்ணக்கூடிய ஒரு விஷயமோ இல்லை. தஸ்மாத் அதுல என்ன தெரியுதுன்னா, வியாபகா ஆத்மா பகவான் ஹரிஹி ஈஸ்வரஹா கிருஷ்ணா. இந்த கிருஷ்ணா யாரு அப்படின்னு சொன்னா, ஈஸ்வரஹா ஹரிஹி பகவான் வியாபகா ஆத்மா. இந்த மாதிரி சொன்னா என்ன அர்த்தமோ அதுதான் கிருஷ்ணன். கிருஷ்ணன்கிறது ஈஸ்வரன். எல்லாத்தையும் தனக்கு வசப்படுத்தி நியமனம் பண்ணக்கூடிய அப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் கொண்டவன். அதே சமயத்துல ஹரி, விஷ்ணுன்னு சொல்றோமே அவர் தான். அதே சமயத்துல பகவான் நிறைய பல விதமான ஐஸ்வர்யங்களை உள்ளவன். வியாபகா ஆத்மா, எங்கும் நிறைந்து இருக்கும் ஆத்மஸ்வரூபமே. ஆக பகவான் கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னா அவன் மனுஷன் இல்லை.
பகவத்கீதையில கூட சொல்றா, அவஜானந்தி மாம் மூடாக மானுஷீம் தனும் ஆசிரிதம் பரம்பாவம் அஜானந்தா மமைஸ்வரம் அப்படின்னு சொல்றார். அதாவது நான் இந்த மனுஷ சரீரத்தில் இருக்கேங்கிறத பார்த்து பல பேர் என்னுடைய விஷயம் தெரியாமல் என்னை மனுஷனாக நினைச்சுட்டு அவமதிக்கிறான்னு பகவானே சொல்றார். ஆக அவர் சாதாரண மனுஷன் இல்லை அப்படிங்கிறத இந்த மூலமாக அவர் காண்பிச்சு கொடுக்கிறார். அடுத்தது இன்னொன்று இதே மாதிரி இன்னொரு இடத்துல இன்னொரு கதையை சொல்றார். வக்ஷசி யதா ஜகான ஸ்ரீவத்ஸஹ ஸ்ரீபதேஹே சகிம் துவேஷ்யஹ பக்தானாம் அசுராணாம் அந்நேஷாம் வா பலம் சதிருஷம். வக்ஷசி யதா ஜகான ஸ்ரீவத்ஸஹ ஸ்ரீபதேஹே வக்ஷசி, மகாவிஷ்ணுடைய மார்பில் அந்த ஸ்ரீவத்சன் எப்போது அடித்தானோ உதைத்தானோ. இந்த ஸ்ரீவத்சங்கிறது யாரு? எனக்கு தெரிஞ்ச பிருகு மகர்ஷி இந்த காரியத்தை பண்ணியிருக்கார். பிருகு மகர்ஷி ஏதோ ஒரு பரீட்சை பண்ணி பார்த்தார். சாத்விகன் யார், இந்த மும்மூர்த்திகள்ல சத்வகுணம் உள்ளவர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக அங்க பிரம்மா இருக்கிற இடத்துல போய் அங்கே ஏதோ ஏடாகூடமா ஏதோ பண்ணிட்டார். இதே மாதிரி கிருஷ்ணர் இந்த சிவலோகத்துக்கு போய் அங்கேயும் பண்ணிட்டார். இவர் ரெண்டு பேருமே இவர் பண்ண காரியத்துக்கு கோபப்பட்டுட்டார். அப்பனா இது சத்வமூர்த்தி இல்லை அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சது. அதே சமயத்துல இவர் வைகுண்டத்துக்கு போய் அங்க அவர் படுத்துட்டு இருக்கக்கூடிய சுவாமியுடைய மார்புல வேகமா திடீர்னு போய் காலால உதைச்சிட்டார். காலால உதைச்ச உடனே அங்க மகாவிஷ்ணு என்ன பண்ணாரா, இவருடைய காலை பிடிச்சுண்டு இந்த மாதிரி கால் வலிச்சிருக்குமே, என்னுடைய மார்பில் பட்டு உங்க பட்டு ரொம்ப தாமரை பலர் போல பூ போல உங்க காலு ரொம்ப இதாச்சே அப்படின்னு சொல்லி காலெல்லாம் பிடிச்சு விடுறாரு. கொஞ்சம் கூட கோவப்படலையா. அதனால இவர் தான் சத்வமூர்த்தி அப்படிங்கிறத அவர் காமிச்சார், உலகத்துக்கு காமிச்சார். இது உதைக்கணுங்கிறதுக்காக உதைக்கல, அவர் துவேஷத்தினால உதைக்கல. அதே சமயத்துல மகாவிஷ்ணுக்கும் இவர் உதைச்சுட்டாருன்னு சொல்லி இவர் மேல ஒன்றும் துவேஷமும் இல்லை. ஸ்ரீவத்ஸ அவர் தான் அந்த ஸ்ரீவத்ஸகா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்ரீவத்ஸகா ஸ்ரீபதேஹே வக்ஷசி யதா ஜகான, ஸ்ரீபதேகனா மகாவிஷ்ணுவுடைய வக்ஷஸ்தலத்திலே எப்போது உதைத்தாரோ அப்போ சுவாமி என்ன பண்ணார், அவரை இந்த மாதிரி மரியாதையா பேசினாரே தவிர ஒன்னும் துவேஷிக்கலை. சகிம் துவேஷ்யா, அந்த ஸ்ரீவத்சனை உதைச்சுட்டான் என்ன அப்படின்னு சொல்லி சுவாமி அவர் மேல துவேஷம் கொண்டிருக்காரா? இல்லையே. அதனால என்ன தெரியுதுன்னு கேட்டா, பக்தானாம் அசுராணாம் அந்நேஷாம் வா பலம் சதிருஷம். ஆக பக்தர்கள் அசுரர்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அவ செய்யக்கூடிய கர்மாவுக்கு வரக்கூடிய பலம் இருக்கே, அதுல வித்தியாசம் வரப்போறது இல்லை. நல்ல காரியம் பண்ணினா நல்ல பலம், தப்பான காரியம் பண்ணினா கெட்ட பலம். இங்க பக்தானாம் அசுராணாம் அந்நேஷாம் வா, இதுல பக்தர்கள் அசுரர்கள் மற்றவர்கள் அப்படின்னு மூணா பிரிச்சு சொல்லலாமா? இல்ல பக்தர்களான அசுரர்களாகட்டும், இல்ல பக்தர்கள் மற்றவர்களாக ஆகட்டும், ரெண்டு பேருக்கும் ஒன்னா அப்படி கூட சொல்லலாம் போல இருக்கு. பக்தர்கள் பண்ணினா என்ன, அசுரர்கள் பண்ணினா என்ன, தேவர்கள் பண்ணினா என்ன, மனுஷர்கள் பண்ணினா என்ன, பண்ணின கர்மாவுக்கு பலத்தை அவர் கொடுக்க போறார். எல்லாருக்கும் அந்த பலத்துல வித்தியாசம் வரும்படியா செய்ய மாட்டா. அதே காரியத்தை பக்தன் பண்ணினான்னா அதுக்கு ஒரு பலன், இன்னொருத்தம் பண்ணான்னா இன்னொரு, அசுரம் பண்ணினான்னா இன்னொரு பலங்கிற அந்த வித்தியாசம் சுவாமிக்கு கிடையாது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றார். இங்க அவர் எந்த கதையை சொல்றாரோ இதை நம்ம இன்னும் கூட கொஞ்சம் தேடி பார்க்கலாம். ஸ்ரீவத்ஸகா அப்படின்னு சொல்றார். இந்த ஸ்ரீவத்ஸகாங்கிற பேர்ல அந்த மகர்ஷி இந்த மாதிரி பண்ணாருன்னு கதை இருக்கு. அதைத்தான் பகவத் பாதாள் இங்க சொல்றாளா, இல்லை இதே மாதிரி வேற ஏதாவது இன்னொரு கதை இருக்கா அப்படிங்கிறத புராணம் தெரிஞ்சவா கிட்ட கேட்டுக்கலாம்.
தஸ்மாத் நகோபி சத்ருஹு நோ மித்ரம் நாப்யுதாசீனஹ நிருஹரிஹி சன்மார்கஸ்தஹ சஃபலஹ ஷாகீவ யதுநாதஹ. இந்த இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது? நகோபி சத்ருஹு நோ மித்ரம் நாபி உதாசீனஹ. நகோபி சத்ருஹு, ஒருத்தரும் சத்ரு இல்லை. பகவானுக்கு யாருமே சத்ரு கிடையாது. அதே சமயத்தில் யாரும் பகைவன் இல்லைன்னு சொல்ற மாதிரி நண்பனும் இல்லையா, யாரும் நண்பனும் கிடையாது. நோ மித்ரம், மித்திரனும் இல்லை பகைவனும் இல்லை அப்படின்னு உதாசீனனாக சில பேர் இருக்கான்னு சொன்னா அப்படியும் கிடையாது. உதாசீனனும் இல்லை. அப்ப என்னது, எப்படி இருக்கணும்? நிருஹரிஹி சன்மார்கஸ்தஹ சஃபலஹ ஷாகி இவ யதுநாதஹ. அந்த சஃபலஹ ஷாகி இவ, பலத்தோடு கூடின ஒரு மரத்தை போல, விருட்சம் போல சுவாமி இருக்கிறார். யதுகுலநாதனான அந்த நிருஹரிஹி புருஷ ரூபமான மனுஷ ரூபமான ஹரி எப்படி இருக்காருன்னு சொன்னா நல்ல பழங்களோடு கூடின விருட்சத்தை போல் இருக்கிறார். இதுக்கு என்ன திருஷ்டாந்தம்? அப்படி இந்த திருஷ்டாந்தத்திலேயே நமக்கு எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, போற வழியில ஒரு பெரிய மரம் நிறைய பழத்தோட காய்ச்சி அப்படியே தொங்குறது. இப்ப போகிறவன்லாம் வழிபோக்கன் எல்லாம் அந்த பழத்தை எடுத்து சாப்பிடுவான். இப்ப இந்த சாப்பிட்றவன் அந்த விருட்சத்துக்கு சத்ருவா மித்ரனா உதாசீனனா அப்படின்னு கேட்டா இந்த மூணுலையும் சேரமாட்டான். அந்த மரத்துடைய பழத்தை பசிச்சவன் சாப்பிடுவான். அந்த மரமானது அந்த பசிச்சவனுக்கு யாருக்கு தேவையோ அவனுக்கு அந்த பழத்தை கொடுத்து உதவுறதுங்கிறதுனால அந்த விருட்சம் நான் என்னுடைய மித்திரனுக்குத்தான் நான் உதவுவேன், பகைவனுக்கு உதவ மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் வைஷமியத்தை வைத்துக் கொள்ளவில்லை. அதே மாதிரிதான் சுவாமி இருக்கார். எல்லா இடத்துல சமூகம் சர்வபூதேஷு நமே துவேஷ்யோஸ்தி நப்பிரியா அப்படின்னு பகவத்கீதையில சொல்றார். நான் எல்லா பிராணிகள் விஷயத்திலும் எல்லா ஜீவ ஜந்துகள் விஷயத்திலையும் சமமானவன். எனக்கு இவன் பிரியமானவன், இவன் அப்பிரியமானவன், இவன் பிடிக்காதவன், இவன் பிடிச்சவன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் வச்சு நான் ஒரு காரியமே செய்யறதில்லை. அதனால யாரு என்ன காரியம் பண்ணாலும் அந்த காரியத்துக்கு உண்டான பலத்தை நான் கொடுக்குறேனே தவிர மற்றபடி என்கிட்ட நீ வைஷமியன் இருக்கிறீங்களாம் பார்க்கறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு இங்க பகவத்கீதையிலையும் சொல்லியிருக்கு. லோக சலாகா நிவகைஹி ஸ்பர்ஷாஸ்மனி வித்யமானேபி ஸ்வர்ணத்வமேதி லௌகம் துவேஷாதபி வித்விஷாம் ததா பிராப்தி. இந்த இடத்துல ஒரு பொது விஷயம் இருக்கு. பகவானுக்கு பக்தர்களாக இருந்து ஆராதிப்பவர்கள் தான் பகவானை அடைவார்கள் அப்படிங்கிறது இல்லை. பகவானை ரொம்ப துவேஷிக்கிறவா இருக்காளே, அந்த துவேஷிக்கிறவாளுக்கும் பகவானுடைய பதம் பிராப்தி கிடைச்சிருமா? ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் அவர் கொடுக்கிறார். ஸ்பர்ஷாஸ்மனி, ஸ்பர்ஷாஸ்மா, ஸ்பர்ஷம் அப்படின்னு பேர் உள்ள ஏதோ ஒரு கல்லு. அஸ்மானா கல்லு, அது விசேஷமான ஒரு கல்லு. அந்த கல்லு பட்டதுன்னா இரும்பு இருக்கே, அந்த இரும்பு தங்கமாயிடும். பகவத்பாதாள் கூட சதஸ்லோகி ஆரம்பத்திலே இந்த ஸ்பர்ஷத்தை ஒரு உதாரணமாக குருவுக்கு காண்பிக்கலாமா? ஏன்னா அந்த ஸ்பர்ஷங்கிற கல்லானது நமக்கு இரும்பை கூட தங்கமாக ஆக்கி கொடுத்து விடுறது. அதுபோல குருவானவர் சிஷ்யனை தங்கமாக்கி கொடுத்து விடுறார். அதாவது வரும்போது இரும்பு மாதிரி இருந்தாலும் இவர்கிட்ட ஞானத்தை அடைஞ்சு அவன் தங்கத்தை போல ஒரு விலை உயர்ந்தவன் ஆயிடுறான் அப்படிங்கிற மாதிரி உதாரணத்தை வச்சுண்டு
அந்த திருஷ்டாந்தமா கொடுக்கலாம்னா அது கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வர. ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த ஸ்பர்ஷம்ங்கிற அந்த கல் இருக்கே, அது இரும்ப தங்கமாக மாற்ற முடியுமே தவிர அத இரும்பையோ இல்ல தங்கத்தையோ ஸ்பர்ஷமாக மாற்ற முடியாது. இந்த கல்லை வச்சு இரும்ப தங்கமாக்கிடலாம். ஆனா அந்த இரும்போ தங்கமான இரும்பு இருக்கே, அது இன்னொரு இரும்பை தங்கமாக்க முடியாது. ஆனா குரு அப்படி இல்லை. குருவுக்கிட்ட யாரு படிச்ச சிஷ்யன் தயாராகிறானோ அவன் தன்னிடத்துல இன்னொரு சிஷ்யனுக்கு அதே மாதிரி பாடம் சொல்லி கொடுத்து அதே மாதிரி ஞானத்தை கொடுத்து அதே மாதிரி ஆக்கிடுவான். அப்பதான் என்னாச்சு, ஸ்பர்ஷம்ங்கிற அந்த கல்லு அந்த இரும்புக்கு தங்கம்னு ஒரு உயர்ந்த நிலையை கொடுக்கறதுங்கிறது வாஸ்தவம். ஆனா தன்னுடைய ஸ்பர்ஷம்ங்கிற அந்த தன்மையை கொடுக்கறது இல்லை. அது தனக்கு மாத்திரம்தான் வச்சுட்டு இருக்கு அந்த ஸ்பர்ஷத்துவங்கிறத. ஆனா குரு அப்படி இல்லை. இவன் சிஷ்யனுக்கு தன்னுடைய ஞானத்தை கொடுத்து அவனையும் குருவாவே ஆக்கிடுறான். அவனுக்கு எந்த குறையும் வைக்கிறது இல்லை, மூஷ குருவாக்கிடுறான். அவனும் இன்னும் 4 சிஷ்யனை தயார் பண்ற மாதிரி. ஆக அந்த திருஷ்டாந்தம் கூட குருவுக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ற இடத்துல அந்த ஸ்பர்ஷத்தை சொல்ற ஸ்பர்ஷேத்திர பத்திர கல்பியா. இங்க ஸ்பர்ஷாஷ்மணி, இங்க ஸ்பர்ஷம்ங்கிற இந்த கல்லை கொண்டு லோகம் இரும்ப நாம தங்கமாக ஆக்கலாம். இப்ப இவர் இங்க சொல்றது என்னன்னு கேட்டா, இந்த இரும்பு லோக ஷலாகா நிவஹைஹி, இரும்பு கம்பிகள் அதுகளுடைய கூட்டம் நிறைய இரும்பு கம்பிகள் எல்லாம் சேர்த்து ஏதோ ஒரு ஆயுதத்தை தயார் பண்ணி இவன் அந்த ஸ்பர்ஷ கல்லு மேல போட்டு உடைக்கிறான். அந்த ஸ்பர்ஷக்கல்லானது இந்த இரும்பு பட்டு உடைஞ்சு போகலாம். ஆனா உடைஞ்சு போனாலும் அந்த ஸ்பர்ஷக்கல்ல பட்ட அந்த இரும்பு தங்கமாக ஆகிடுறது. அப்ப பித்தியமானேபி, இந்த இரும்பானது அந்த ஸ்பர்ஷத்தை உடைக்கணும் நாசம் பண்ணணும்னு சொல்லி அந்த ஸ்பர்ஷத்து மேல பட்டாலும் கூட அந்த ஸ்பர்ஷத்தினுடைய ஒரு விசேஷம் என்னன்னா, அது பட்டுதோ இல்லையோ ஏதோ ஒரு விதத்துல அதனாலேயே இந்த தங்கமாக ஆயிடுறது அந்த இரும்புங்கிறத பாக்குறோம் இல்லையா. ஸ்வர்ணத்துவமேதி பித்தியமானேபி ஸ்பர்ஷாஸ்மணி ஸ்வர்ணத்துவமேதி லௌகம். அதே மாதிரி துவேஷாதபி வித்விஷாம் ததா பிராப்தி. அந்த பகவானை துவேஷிக்கிறவர்கள் இருக்காரே அவா கூட ஏதோ ஒரு விதத்துல பகவானோட சம்பந்தப்பட்டுட்டாலும் இல்லையோ, பகவானோட சம்பந்தம் வந்தாச்சு. ஏன் பகவானுக்கு யாரு துவேஷி அப்படின்னு சொல்லிக்கலாமோ இல்லையோ. பகவானுக்கு பக்தன்னு சொல்ற மாதிரி இவன் சத்ரு துவேஷி அப்படின்னு இவன் தன்னை நினைச்சுக்கலாம். பகவான் அப்படி நினைக்கிறாராங்கிறது இல்லை. ஆக ஏதோ ஒரு விதத்துல அந்த பகவானோட சம்பந்தப்பட்டதுனாலே வித்விஷாம் பகவானை துவேஷிக்கிறவர்களுக்கு கூட பிராப்திஹி ததா பிராப்திஹி பகவானுடைய அந்த பிராப்திங்கிறது ஏற்பட முடியும் அப்படிங்கிறது இங்க சொல்றா. இதுக்கு உதாரணம் தான் சொல்றா, துவேஷாதபி என்ன துவேஷேணாபி ததாதியோ நிஜபதம் தஸ்மை நமோ விஷ்ணுவே. அந்த ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷர், அதே மாதிரி ராவணன் கும்பகர்ணன் சிசுபாலன் தந்தவக்சரன், அப்படி இவாளுடைய கதையெல்லாம் சொல்லுவாள். இவாளெல்லாம் யாரு வாஸ்தவத்தில் அப்படின்னு கேட்டா, பகவானை துவேஷிக்கணும் அப்படின்னு சொல்லியே ஜென்மா எடுத்துவான். இவா ஏற்கனவே பகவானுடைய துவாரபாலர்களாக ஜெய விஜய ரூபமாக இருக்கும்போது சனகாதி முனிவர்கள் பகவானை தரிசனம் பண்ண வரும்போது இப்ப முடியாது, துவாரபாலகர்களோ இல்லையோ இப்ப பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி தடை போட்டதுனாலே அங்க விவாதம் ஏற்பட்டு சனகாதிகர்களுடைய சாபத்துக்கு ஆளானவர்கள். அப்புறம் பகவானுடைய அனுகிரகத்தினால நீ பக்தனாக எப்படியும் நீ மறுஜென்மா எடுத்தாகனா, நிறைய ஜென்மாவை எடுத்து பக்தனாக இருந்து அப்புறம் பிற்பாடு இங்க வரையா, இல்லே உட்கட்டமான ஒரு துவேஷியாக பகவானை துவேஷிக்க கூடியவனாக இருந்துட்டு 3 ஜென்மாவை முடிச்சுட்டு வந்துடுறியா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ நான் உட்கட்டமான துவேஷத்தோட இருந்து 3 ஜென்மா போறோம், அந்த ஜென்மா முடிச்சுட்டு இங்க மேல உங்ககிட்ட வந்துடணும் அப்படின்னு இவ பிரார்த்தனை பண்ணிட்டான்னு சொல்லி, அதுதான் அந்த ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன் அண்ணா தம்பிகளா இவ பிறந்திருக்காங்க. ராவணன் கும்பகர்ணன்
அப்புறம் துவாபர யுகத்திலே சிசுபாலன் தந்தவத்திரம். 2 பேருமே இந்த எல்லா 3 அவதாரமும் பகவானே துவேஷிக்கிறது தான். ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபுன்னு சொல்றதுக்கு ஹிரண்யாக்ஷன் அவன் பகவானோட யுத்தம் பண்ணி துவேஷத்தால யுத்தம் பண்ணி செத்து போயிட்டான். அப்போ ஹிரண்யகசிபு தனக்கு பகவானை எதிர்த்து அவரை ஜெயிக்கணும், அவரை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட அதுக்கு வேண்டிய சக்தியை சம்பாதிச்சுக்கிறதுக்காக இங்கேயோ மங்கராச்சலத்துக்கு அங்கே போய் தபசெல்லாம் நிறைய பண்ணி அப்படி வந்தான். ஆனால் அவனுடைய புள்ள பிரஹ்லாதன் அவனுடைய சுபாவத்துக்கு நேர் விபரீதமாக போயிட்டான். அது பகவத் சங்கல்பம். அது எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டால், அவன் தபஸுக்கு போயிருக்கிற சமயத்தில் அவனுடைய மனைவி கர்ப்பவதியாக இருந்தாள். அந்த அவளை இந்திரன் பிடிச்சுன்னு போக பார்த்தான். அப்போ நாரதர் காப்பாற்றி தன்னுடைய ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போய் அவளுக்கு நல்ல கதைகள்லாம் சொல்லி நல்ல நீதிகள் எல்லாம் போதிச்சு. எதுக்காக போதிச்சா? அவளுக்கு போதிக்கல, அவள் வயத்தில் இருந்த குழந்தைக்கு போதிச்சு அவன் பெரிய பக்தனாக வந்தான்ங்கிறது கதை இருக்கு. இந்த இவெல்லாம் பெரிய துவேஷம் பண்ணி சுவாமி அடைஞ்சிருக்கா அப்படிங்கிறது இந்த மாதிரி கதைகள்ல தெரியுது. உதயநாச்சாரியர்னு ஒரு கிரந்தக்காரர், நியாயசாஸ்திரத்துல பெரிய பேர் அவருக்கு, பிராச்சீனமான கிரந்தக்காரர், நிறைய புஸ்தகம் எழுதியிருக்காரு. இந்த சார்வாக மதம் பௌத்த மதத்தை எல்லாம் ரொம்ப ரொம்ப கண்டிச்சிருக்காரு. யுக்தியால தர்க்கத்தை கொண்டு கண்டிச்சிருக்கார். குசுமாஞ்சலின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார், நியாய குசுமாஞ்சலின்னு. இந்த நியாய குசுமாஞ்சலிங்கிற புஸ்தகம் எதுக்காக வந்தது அப்படின்னு கேட்டா, ஈஸ்வரன் இருக்காங்கிறத ஸ்தாபனம் பண்றதுக்காக. யாரை பார்த்து யாரு ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்றானோ அப்படி சொல்லக்கூடிய வாதிகளை பார்த்து 5 ஸ்தபகம் பண்ணமாக அந்த கிரந்தத்தை விபாகம் பண்ணியிருக்கார். ஈஸ்வரன் இருப்பதை அவளுக்கு ஸ்தாபிக்கணும், தர்க்கத்தினால ஸ்தாபிக்கணும்னு இந்த புஸ்தகம் வந்திருக்கு. பெரிய புஸ்தகம், ரொம்ப கஷ்டமான புஸ்தகம் வேற. அந்த புஸ்தகத்துல கடைசியில என்ன சொல்றார், நான் இவ்வளவு எல்லாம் நல்ல நீதி நியாயம் அதுக்கு வேண்டிய யுக்தி எல்லாமே சொல்லி ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு உன்னுடைய மனசுல ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கே, இந்த அபிப்பிராயத்தை எல்லாம் கிளீனா அலம்பி விட்டு சுத்தப்படுத்தினாலும் கூட பல பேருக்கு ஈஸ்வரன் இருக்காருங்கிற நம்பிக்கை வரமாட்டேங்கிறதான். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அலம்பி விட்டதுக்கு அப்புறம் கூட ஈஸ்வரன் இல்லைங்கிற இந்த அவநம்பிக்கைய போக்குறதுக்கு எத்தனையோ பிரயத்தனம் பண்ணி அதுக்கு வேண்டிய யுக்திகள் எல்லாம் சொல்லி நீங்க நம்பிதான் ஆகணும், வேற வழி இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட நம்பிக்கை வர மாட்டேங்கிறது. எனக்கு என்ன தோன்றது, நம்பரேன்னு சொல்றவனுக்கு கூட உண்மையில நம்பிக்கை இல்லையோன்னு எனக்கு தோன்றும். அதைத்தான் அவர் நினைக்கிறார். நம்பரேன்னு சொல்றா ஈஸ்வரனை, ஆனா சொல்றதோட நின்று போயிடும். நிஜமா நம்புறதா இருந்தால் அவனுடைய ஒரு விவகாரத்துல தவறுதலான சாஸ்திர விரோதமான ஒரு விவகாரம் வரத்துக்கே, நீதிக்கு விரோதமான ஒரு விவகாரம் வரத்துக்கே சான்ஸ் இல்லை. ஏன்னா ஈஸ்வரன் இருக்காங்கிறத ஒருத்தன் நம்பினானே ஆனால் அந்த ஈஸ்வரன் சர்வஜன் தான் செய்யக்கூடிய அத்தனை விஷயமும் அவனுக்கு தெரியுங்கிறதே நம்பணும் இல்லையா? அப்பதானே அந்த ஈஸ்வரன் இவன் நம்பினதாக ஆகும். அப்ப அவனுக்கே இடுக்கி கொடுத்துட்டு அவனுக்கு தெரியாம இவன் தப்பான காரியத்தை இறங்குறான்னா என்ன அர்த்தம்? ஈஸ்வரன் பார்க்க மாட்டான், ஈஸ்வரன் இல்லை, அவனுக்கு கண் இல்லைங்கிறது தான் உள்ளுக்குள்ள நம்பிக்கை. வெளியில நம்பிக்கை பெரிய ஈஸ்வரனை நம்புறதாக சொன்னாலும் கூட இப்படிதான் மனசு நினைக்கிறதுன்னு தோன்றது. ஆக இந்த விதத்துல யாருக்கு ஈஸ்வரன் இருக்காங்கிற நம்பிக்கை இவ்வளவு தூரம் ஸ்தாபனம் பண்ணினதுக்கு அப்புறம் கூட வரலையோ அவளுக்கு நீதான் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லிட்டாரு கடைசியில. இத்தேவம் ஸ்ருதி நீதி சம்பிளவ ஜலைஹி பூயோபி ரக்ஷாளித்தே. நான் நிறைய சொல்லி பார்த்தாச்சு, நிறைய இவளுடைய அழுக்கள் எல்லாத்தையும் அலம்பி விட்டாச்சு இந்த நீதி ஜலத்தை கொண்டு. இருந்தாலும் ஏஷாம் நாஸ்பதமாததாசி ஹிருதயே தே சைலசாராசயாக. இவளுடைய ஹிருதயமே இல்லை,
அது சைலசாரம் கல்லாட்டம் அப்படின்னுட்டார். ஒண்ணு யாராது. ஆனா கிந்து பிரஸ்துத விப்ரதீப விதையோபி உச்சைர் பவச்சிந்தகா. அவர் என்ன சொல்றார், அதுதான் அவருடைய ஒரு பெருமை. உன்னை இல்லைன்னு சொல்றதுக்காக, நான் இருக்குன்னு சொல்றதுக்காக யுக்தி சொல்லிட்டு இருக்கேன், அவர் இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன சொல்லலாம்னு சொல்லி நீ அவ பார்த்துட்டே இருக்கா. அப்படி இருந்தாலும் உன்னை நினைச்சு பார்க்கறாளோ இல்லையோ, இல்லைன்னு சொல்றதுக்காவது உன்னை நினைக்க முடியா இருக்கே. அதனால அவளுக்கு எப்போ அந்த காலம் வருமோ சமயத்தை பார்த்து காலையே காருணிக்க துவைவ கிருபையா தே பவன் தாரணீயானராக, அவளுக்கும் நல்ல புத்தியை கொடுத்து அவளையும் இந்த சம்சார சாகரத்திலேருந்து நீ வெளியில கொண்டு வா அப்படின்னு பிரார்த்தனை பண்ற. அதுல இந்த வித்விஷாம் பகவானை துவேஷிக்கிறவர்களுக்கு கூட பகவத் பிராப்தி உண்டு அப்படிங்கிறத பகவத் பாதாள் சொல்றாலே. இது பல இடத்துல இருக்கு. துவேஷாதபி வித்விஷாம் ததா பிராப்தி. ஆஹா, இவ்வளவு தூரம் பகவான் கிருஷ்ணர் பகவான் தான் அப்படிங்கிறதுக்கு இவர் பல யுக்திகள்லாம் சொல்லிட்டார். இப்ப இதுக்கு மேல கிருஷ்ணர் பரமாத்மா தான் அப்படிங்கிறத ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆக்ஷேபத்தை ஒருத்தர் கலப்புறார். அதுக்கு பதில் சொல்றார். அன்வாத்மன சகாஷாத் உற்பன்னா ஜீவசந்ததிஷ்சேயம் ஜகதः பிரியதரः ஆத்மா தத் பிரகிருதே நைவ சம்பவதி. பரமாத்மாவிட ஆத்மன சகாஷா, ஆத்மானா பரமாத்மான்னு வச்சுப்போம். அந்த பரமாத்மாவிடத்திலிருந்து இயம் ஜீவசந்ததி உற்பன்னா, உலகம் பூரா அந்த பகவானிடத்திலிருந்து தானே உண்டாயிருக்கு. அப்படின்னா இந்த லோகத்துல எத்தனை பிராணிகளை பார்க்கிறோமோ, எத்தனை ஜீவராசிகளை பார்க்கிறோமோ, அதெல்லாம் பகவான் இடத்துல இருந்து உற்பத்தி ஆகலையா? பகவான் தான் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணியிருக்காரு. அத்தனை ஜீவராசிகளையும் சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கிறது அவர்தான். அப்ப இந்த அதுல இருந்து மறுபடியும் அந்த சந்ததி தொடர்ச்சி அந்த ஜீவராசிகளுடைய சிருஷ்டி வந்துட்டே இருக்கே, அதுக்கும் அவர் தான் காரணமா இருக்கா. இன்னி வரையில் எல்லாத்துக்கும் அவரே காரணமா இருக்கார். ஜீவ சந்ததிஷ்சயம் ஆத்மனஹா சகாஷாத் உற்பன்னா வந்திருக்கு. அவர் தான் காரணமாக இருக்கார். அப்படியானால் இந்த உலகத்துக்கு ஆத்மா ரொம்ப பிரியமானது. ஆத்மா மிகவும் பிரியமானது. தான் தான் தனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படிங்கிறது பிருகதாரண்யக உபநிஷத்திலே அந்த மைத்ரேயிக்கு உபதேசம் பண்றதே யாஜ்ஞவல்கியர் அதை கரெக்டா சொல்லி கொடுத்து விடுறார். அதுக்கு யுக்தி புரஸ்தரமா சொல்றார். தான் எனக்கு என்னை தவிர்த்த வேற ஒண்ணு பிரியம் அப்படின்னு சொல்றதா இருந்தா அது எனக்கு அனுகூலமாக இருந்துட்டு உபகாரம் பண்ணக்கூடியதாக இருந்தா தான் பிரியமாக இருக்குமே தவிர, அது எனக்கு விபரீதமா போச்சுன்னா அப்பிரியமாயிடும். ஆக எனக்கு அனுகூலங்கிறதுக்காக பிரியமே தவிர அது காரணம் இல்லாம பிரியம் இல்லை. ஆனா ஆத்மா தனக்கு ரொம்ப பிரியம். ஏன்னு கேட்டா பதிலே இல்லை. அதுக்கு இந்த கேள்விக்கு பதில் இல்லை. அதாவது ஒரு காரணத்துக்காக அது பிரியம் இல்லை, ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறதுனால பிரியம். அதனால உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா, ததேதத் பிரேய புத்ராத் பிரேயோ வித்தாத் பிரேயோன்யஸ்மாத் சர்வஸ்மாத் அந்தரதரம் எதயம் ஆத்மா. தான் எல்லோருக்கும் பிரியம். எவ்வளவு பிரியம் அப்படின்னு கேட்டா, புத்திரனை விட பிரியம். பையன் பிரியமானவன் தான், ஆனா அவன் ரொம்ப சொந்தத்தை கேட்க மாட்டேங்கிறான், ஒரே விபரீதமா இருக்கான்னு சொன்னா சரிதான் நம்ம பார்த்துட்டு போவோம் அவனை அப்படின்னு தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு பாக்குறான். அப்படின்னா என்னாச்சு? அதை விட தான் பிரியம். பணத்தை விட தான் தான் தனக்கு பிரியம். பிரேயோ வித்தா, மற்ற பிரியத்தை எல்லாத்தையும் விட ஆத்மா ரொம்ப பிரியமா இருக்கு அப்படிங்கிறத ஸ்ருதி நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அப்போ பிரகிருதி இந்த விஷயத்திலே ஜகத பிரியதரஹ ஆத்மா தத் பிரகிருத்தே நைவ சம்பவதி.
இப்ப ஜீவசந்ததியானது பரமேஸ்வரனிடத்தில் இருந்து உற்பத்தியான ஒன்றாக இருக்குமே ஆனால் அப்ப ஜீவசந்ததிங்கிறது வேற, பரமாத்மாங்கிறது வேற. அப்ப அந்த பரமாத்மா ரொம்ப பிரியமானவர்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தனுக்கும் தன் சொரூபத்தை காப்பாத்திக்கணும், அதுதான் ரொம்ப பிரியமானதே தவிர பரமாத்மாவை ரொம்ப பிரியமானதாக சொல்ல முடியாது. ஆனா இங்கே எப்படி சொல்றார் அப்படின்னு கேட்டா, பரமாத்மா இங்க உபனிஷத்தாகட்டும், இன்னும் இந்த பிரகிருத கிரந்தமாகட்டும், இதுல எல்லாம் எப்படி சொல்லப்படுறதுன்னு சொன்னா, ஆத்மாவாக இருக்கிறபடியாலே பகவான் நமக்கு ரொம்ப பிரியமானவர் அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணி கொண்டு வரார். ஆனா அப்படி இருக்க முடியாதே, இந்த ஜீவசந்ததி பகவானிடத்திலிருந்து உண்டானது இல்லையா, அப்பனா இது வேற தானே. அப்ப பகவான் இந்த ஜீவசந்ததி ரூபமாக இருக்கிறதாக நம்ம ஒத்துக்க முடியாது. அவர் காரணமாக வேணும்னா இருக்கலாம், காரணத்தையும் அதுலேருந்து வந்த காரியமான இந்த ஜீவராசிகளும் ஒண்ணுன்னு என்னவா சொல்ல முடியும், அது ஆத்மாவா இருக்க முடியாது போல இருக்கே அப்படின்னு இப்ப சந்தேகம். இந்த சந்தேகத்துக்கு பதில் சொல்றார். இதுதான் மாயை. வத்சாஹரணாவசரே பிருதக் வயோரூப வாசனா பூஷான் ஹரிரஜமோகம் கர்த்தும் சவத்ஸ கோபான் வினிர்மமே ஸ்வஸ்மா. இந்த பாகவதத்திலே கிருஷ்ண பரமாத்மாவுடைய அந்த மகாத்மியத்தை வெளிப்படுத்துறதுக்காக பிரம்மா இந்த கோபிகைகள்லாம் இருக்காளோ இல்லையோ, இவாளுடைய புத்திரர்கள், குழந்தைகள், மாடு மேய்க்க போகும்போது அந்த ஒரு இடத்துல இருந்து அந்த மாடுகள், அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் அப்படியே காணாம அடிச்சுட்டார் பகவான். எங்கேயோ கொண்டு போய் கடத்தி கொண்டு வச்சுட்டார். இப்ப இவர் பார்த்தார் கிருஷ்ண பகவான், இப்ப இத்தனை பேர் தன்னோடு சேர்ந்து குழந்தைகள் மாடு மேய்க்க வந்திருக்கு, அத்தனை மாடுகள் வந்திருக்கு, அந்த மாட்டுகளுடைய குட்டிகள் அதெல்லாம் வந்திருக்கு, ஒவ்வொருத்தராத்துக்கு கரெக்டா இருக்கணும், இது எல்லாத்தையும் இவர் ஒரே சமயத்துல காணாம அடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி, திருடி கொண்டு போயிட்டாருன்னு சொல்லி பகவானே அத்தனை ரூபமாகவும் ஆயிட்டாராம். அத்தனை ரூபமாகவும் எடுத்துட்டு கரெக்டா அந்த கருப்பு மாடு யாருடைய வீட்டுல இருந்ததோ அந்த கருப்பு மாடாக அந்த ஆத்துக்கு போயிட்டார், அந்த பையனாக அந்த ஆத்துக்கு போயிட்டார். அவளுக்கு எப்படி அந்த மாடு இருந்ததோ அதே ரூபத்துல அங்க போயிட்டார். பிரம்மா பாக்குறாரு, நாம திருடிட்டு வந்துட்டோம்னா அங்க பூலோகத்துல ஒரு பெரிய எல்லாரும் ஒரே ஹாகாகாரம் பண்ணுவா, பாவம் கஷ்டத்துல விழுந்துருவான்னு நினைச்சா ஆகல. அப்படி இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த புத்திரர்கள், அந்த மாடுகள், கண்ணுக்குட்டிகள் மேல அவளுக்கு இன்னும் பிரீத்தி அதிகமாக வருதான் இயற்கையாவே. ஏன்னா இது எல்லாமே பகவத் ஸ்வரூபம் இல்லையா, இது பகவான் தானே இந்த ரூபத்தை அத்தனை ரூபத்தையும் எடுத்துன்னு வந்திருக்கார். அஜமோகம் கர்த்தும் அப்படிங்கிற, அஜஹானா இங்க பிரம்மாவையே ஏமாத்தி விட்டு, பிரம்மா இவரை ஏமாத்துறதுக்கு பார்த்தா இவர் அவரை ஏமாத்தி விட்டார். அதனால வத்சாஹரணா, இது வத்சாஹரணம்ங்கிறது பாகவதத்துல ஒரு நல்ல கட்டம். அங்கே பிருதக் வயோரூப வாசனா பூஷா, தனித்தனியாக வயசு உள்ள பையனாக, எல்லாரும் ஒரே வயசுல இருக்க மாட்டாரியா, வயசு வேறையா இருக்கும், ரூபம் வேறையா இருக்கும், ஜாடைகள் எல்லாம் வேறையா இருக்கும், வேஷங்கள் வேறையா இருக்கும், வாசனைகள் வேற தினசா இருக்கும், அவளுடைய பழக்க வழக்கங்கள் வேற விதமாக இருக்கும். அத்தனை விதமாக தன்னை பண்ணிவிட்டான். பண்ணிண்டு ஹரிஹி அஜமோகம் கர்த்தும் வத்தங்களையும் மாடுகளையும் கண்ணுக்குட்டிகளையும் அதே சமயத்துல கோப பாலகர்களையும் ஹரி நிர்மாணம் பண்ணினார் அப்படின்னு வருது. எங்கே நிர்மாணம் பண்ணார்? ஸ்வஸ்மாத், தன்னிடத்துல இருந்தே நிர்மாணம் பண்ணினார். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? அவர் நிர்மாணம் பண்ணினார், அவர் தான் காரணம்ங்கிறது சந்தேகம் இல்லை, அதை ஒத்துக்கிறேன். ஆனா அதே சமயத்துல தன்னையே அவர் அந்த மாதிரி ஆக்கிட்டு இருக்காரே தவிர தன்னை தவிர்த்து வேற இன்னொன்னு உண்டாக்குது. ஆக எது அவரிடத்திலிருந்து உண்டானதோ அது அவருடைய ஸ்வரூபம் தான், நமக்கு தான் வித்தியாசமா வேறையா தெரிகிறதே தவிர அதுல இருந்து உண்டாயிருக்கேங்கிறதுக்காக இது வேறன்னு சொல்லப்படாது அப்படிங்கிறது இதுல தெரியறது இல்லையா.
ஆக இவர் என்ன சந்தேகப்பட்டார், இந்த ஜீவராசிகள்லாம் அந்த பரமாத்மாவிடத்திலேருந்து உண்டானதாச்சே, அப்ப இந்த ஜீவராசிகளே அந்த பரமாத்மாவாக எப்படி இருக்க முடியும், இதுக்கு ஆத்மாவாக அவர் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல இந்த கதையில இல்லையா, அந்த பரமாத்மாவே கிருஷ்ண பரமாத்மாவே மாடாகவும் இருக்கார், கண்ணுக்குட்டியாகவும் இருக்கார், அந்த கோப பாலகனாகவும் இருக்கார், எல்லாமாக ஆயிடலையா. உண்மையான சிருஷ்டி பண்ணின அந்த மாடுகள் எல்லாம் அவர் தூக்கி விட்டார் பிரம்மா, ஆனா இவரே அப்படி ஆயிட்டார் இல்லையா. அப்ப அவரே தானே. அதே மாதிரி தான் அவரிடத்துல இருந்துதான் சகல ஜீவராசிகள் பிரபஞ்சம் தவிர உண்டாயிருக்கு. அப்படி இருந்தாலும் அவரே இது எல்லாத்துக்கும் ஆத்மாவாக இருக்கார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 207 ஸ்லோகம் ஆயிடுத்து. 208 அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.